ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் உனக்கு வழங்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதை நினைத்து நினைத்துதான் எப்பொழுதுமே உன் கண்கள் கலங்கிக் கொண்டே இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்பொழுது நிகழும், என் வாழ்க்கையில் திருப்பங்கள் எப்பொழுது நடைபெறும் என்றுதானே உன் மனதில் பெரும் கேள்வியாகவே எழுந்து கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை எனக்கு துணையாக யார் வருவார்கள் என்ற சிந்தனையோடு நீ எப்பொழுதும் என் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறாய். இதை நம்பிக்கையோடு நீ கேட்கும் தருவாயில் நீ இழந்த அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையும் சாதித்தே விடலாம் என்ற வல்லமை உன் மனதில் ஒரு புது தெம்பு தோன்றும். எந்த கஷ்டங்களும் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது. சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா? நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றி அடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும்.
காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நினைத்த காரியம் வெற்றி பெற, நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற, நிச்சயமாக இலக்கை மிக தீர்க்கமாக வைத்து கொண்டாலே போதும். நாம் நினைத்ததை மிக சுலபமாக அடைந்துவிடலாம். இலக்கை அடைவதற்கு நேர்மறையாக இருப்பதும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக நம் மனதில் சூழ்ந்து இருந்தால் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடையலாம். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமாக நேர்மறை சிந்தனையோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமா அந்த வெற்றியை நம்ம அடையலாம். அதே மாதிரி காரிய வெற்றி, நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் ருத்திர பகவானை வழிபாடு செய்யலாம். கல்வியில் சிறந்து விளங்க, கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் முன்னேற சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். திருமணம் இனிதே நடைபெற, திருமண பாக்கியம் இனிதே கடைகூட ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளலாம். மாங்கல்யம் நிலைத்து இருக்க மங்கள கௌரியை வழிபாடு செய்யலாம். புத்திர பாக்கியம், நிலையான செல்வம், நிலையான புத்திர பாக்கியம் கிடைக்க சந்தான லக்ஷ்மியும் சந்தான கிருஷ்ணரையும் மனதார வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் இனிதே கிடைக்கும். பகைவரின் தொல்லை நீங்க திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பகைவரின் தொல்லையெல்லாம் விலகி வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக பெறலாம். புதிய தொழில் துவங்க வேண்டுமென்றால் மனதார ஸ்ரீ கஜலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நாம் தொழில் துவங்க அத்தனை வழிகளையும் மிக சாதகமாகவே நமக்கு காட்டுவார் ஸ்ரீ கஜலட்சுமி தாயார். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அந்த நம்பிக்கை என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியுடன் அமைய வேண்டும். அந்த நம்பிக்கை, நான் இந்த முயற்சியில் நிச்சயமாக முன்னேறுவேன், நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் நான் நினைத்ததற்கு மேலாக நம் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பிரகாசமான வெற்றியை நம் வசமாக்கி கொள்ளலாம். ஏதாவது ஒரு காரணத்தை நீயே உருவாக்கி அந்த சிந்தனைகளை செயல்படுத்த தாமதமாக்கிக் கொண்டே இருக்கிறாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. காலத்தை வீணாக்காதே, காலத்திற்கேற்ப பயிர் செய். சோர்வை உன் மனதில் எப்பொழுதும் வளர்த்து விடாதே. பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்துதான் வருபவை. அதனால் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்புகளை, உனக்கான சூழ்நிலைகளை மற்றவர்கள் யாராவது வந்து உருவாக்கி தருவார்கள் என்று காத்திருக்காதே. உன் வாய்ப்புகளை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உன்னால் முடியும் வரை முயன்று கொண்டே இரு. உன் வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொண்டு அதை வெற்றியடைவதற்கான வழியில் முயன்று கொண்டே இரு. வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இப்படி இருந்து பார்த்தால் அந்த வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன் மனதிற்குள்ளும் உன் உடம்பிற்குள்ளும் தானாக வருவதை நீயே உணர்வாய். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. அதன் பிறகு நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அந்த நினைப்புதான், அந்த எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறது. எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் விதை. அது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக, நல்ல விருட்சமாக வளர்ந்து நிற்கும். நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பது நீ முதலில் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் உள்ளது. எனவே நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள்.
நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு நிச்சயமாக அமையும். நீ தேடியது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயம் எல்லாம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் என்றும் என்றுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கப் போகிறது. இதுவரை சோக காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் இன்பமயமான வாழ்வை நிச்சயமாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் பலிக்கும் வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு எப்பொழுதும் சென்றதும் இல்லை. நாளை உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படுகிறது. பிராப்தம் இருப்பதால் தான் இந்த பதிவோ உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நாளை பார், உன் வாழ்வையில் நல்ல மாற்றம் நிகழும். அதுவும் நாளையே நிகழும். சாயிநாதரை, நான் நன்மைக்காக காத்திருந்தால் எனக்கு தீமை வருகிறது. நான் நம்பிக்கை வைத்தவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை இழைக்கின்றனர். நான் நீதியோடு தான் நடந்து கொண்டேன். ஆனால் அநீதி என் வாழ்க்கையில் அரசாள வந்திருக்கிறது. அழகான மழை துளிகளைத்தான் நான் கேட்டேன். ஆனால் புயலால் என் வாழ்க்கை நிரம்பி வழிகிறது. கண்ணீர் துளிகள்தான் எனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. இப்படித்தானே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வெளிச்சத்திலேயே தடுமாறிக் கொண்டிருக்கிறாய். பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கிறது. வரும் சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தையே சந்தித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் வேதனையிலேயே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சோகத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறாய். மொத்தத்தில் நீ இப்பொழுது நீயாகவே இல்லை. இப்படி என்னுடைய நிலை மாற வேண்டும் என்றுதானே என்னிடம் பிரார்த்தனையாக வைத்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே? நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நாளை உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்வில் நல்லது நிகழ்த்தாமல் வேறு என்ன வேலை எனக்கு? நாளை பார், உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் நிகழும். அதுவும் நாளையே நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நிகழும். நல்லது மட்டுமே நிகழும். ஒரு கன பொழுது போதும். உன் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் மாற்றுவேன். ஒரே நொடி போதும். உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் குறைத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும். உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். எல்லாம் இருந்தும் ஏன் தாமதமாகிறது சாயிநாதரே என்று கேட்கிறாயா? உன் கர்ம வினைகளின் வலிமையால் தான் இவ்வளவு போராட்டத்தையும் வேதனையையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. இதோ உன் கஷ்டகாலம் முடியப் போகிறது. சந்தோஷ காலம் ஆரம்பிக்கப் போகிறது. மகிழ்ச்சியான காலம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாளை பார், நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். இது நிதர்சனமான உண்மை. அப்பா சொல்கிறேன், என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. உன்னுடைய இந்த நிலையை நான் நிச்சயமாக மாற்றுவேன். இந்த நிலை உனக்கு நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டகாலம் மட்டும் உனக்கு நிரந்தரமாக இருந்து விடுமா? ஆனால் என் குழந்தையே, நீ சற்று அவசரப்படுகிறாய். நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல உன்னுடைய சந்தேகம், உன் மீதும் உனக்கு சந்தேகம்தான். உன் வாழ்வின் மீதும் உனக்கு சந்தேகம்தான். பொறுமையாக இரு, அவசரப்படாதே. நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் கிடைப்பதற்கான அர்த்தமும் உனக்கு புரியாது. அதனுடைய வலிமையும் உனக்கு தெரியாது. காத்திருந்து கிடைப்பதில்தான் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. காத்திருந்து பார், அப்பொழுது கிடைக்கும் சந்தோஷம் மிக இரட்டிப்பாகவே இருக்கும். உனக்கு முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என் கண்மணி. உன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். முடிவாக உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் போதும், வாழ்க்கையை மிக எளிதாக வென்று விடலாம். வெற்றி கனியை பறித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். இப்போது உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் நிலைமையில் எல்லாமே உனக்கு எதிராக போவது போலத்தான் உனக்கு தோன்றும்.
அதுவே உனக்கு காட்சியாக இருக்கும். ஆனால் எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது என் கண்மணி. எல்லாம் திட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் இதுவரை தவறாக நிகழவில்லை, நிகழப்போவதும் இல்லை. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த. உன்னையும் நெறிப்படுத்தி வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வெற்றி வாகை சூட முடியும் என்பதை உனக்கு உணர்த்தி, உனக்கு கொடுக்க வேண்டியது அனைத்தையும் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை முன்னேற்றுவேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். உன் சாயிநாதர். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு, ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர, அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள் தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது? 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா, நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை. உன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு, உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை. நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர்.
நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். நான் சர்வ சாதாரணமாக கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா? நான் கூறுவது இன்றே பலிக்கும் பார். சொல்வது என்னுடைய கடமை, கேட்பது உன்னுடைய விருப்பம். நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ உரிமை எடுக்கவோ எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தால் நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறபடி நடந்து கொள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். என் வாக்கின்படி நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லாமல் எதிலாவது தள்ளவோ உன் அப்பா இல்லை என் குழந்தையே. குழந்தையே, மனக்குழப்பம் வரும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. மட்டுமல்லாமல் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. ஏனென்றால் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் அவசியமே இல்லாமல் உனது அனைத்து உண்மைகளையும் சொல்லாதே, என்ன துடிக்காதே. அதே மாதிரி உனக்கு உரிமையானவர்கள், உன் மனதை அறிந்து கொண்டவர்கள், அவசியமானவர்களிடம் உண்மையை மறைத்தும் பேசாதே. இப்படி நீ செய்தால் காலம் கடந்து இரண்டுமே உன்னை நிச்சயமாக உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தவே செய்யும். சோகம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருந்துவிடவும் முடியாது என் கண்மணியே. இதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிமிட்டும் நம்மளுடைய இமை ஒரு நொடி மூடினால்தான், இருட்டினால்தான் நம்மால் பல நாட்கள் வெளிச்சத்தில் சந்தோஷமாக பிரகாசமாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வருடங்கள் கடந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் மனதில் குடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மிக பிரகாசமாக நீ நினைத்தபடியே எல்லாமே நடக்கும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் எண்ணம் போல். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே அமையும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், விரும்பியபடி எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுள்ளே, உன் பக்கத்திலேயே, உன் அருகிலேயே, உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே.